ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு தேவையான கிச்சன் எக்ஸாஸ்ட் ஃபேன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹில்டாப் அப்படிங்கிற மாடல் 9 இன்ச்சு ஃப்ரெஷ் ஏர் ஃபேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் அப்படிங்கிற பட்டன் அழுத்தி பெல் அப்படிங்கிற பட்டனையும் அழுத்திட்டிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் பாருங்கள். நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். இது ரொம்ப சிம்பிளான வீடியோ. இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் ஃபேனோட இந்த வலை இது கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டார் ஹில்டாப் அப்படிங்கிற இந்த மாடல் ஃபேன் கம்பெனி ஃபேனில் இது 9 இன்ச் பிளேடு மோட்டரோட அட்டாச் ஆகிருக்குது. ஐஎஸ்ஐ முத்திரையோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் நெட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 600க்குள்ளே தான் வருது. நான் ஹோல்சேல் கடையில் வாங்கினேன். இதே நம்ம ரீட்டெயில் ஷாப்பில் வாங்கினா ஒரு 750 850 அந்த மாதிரி வரும். இதோடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா 200 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 2200 RPM அப்படின்னு வருது. இது அந்தளவுக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஓகே, இதோட வாரண்ட்டி கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 7/4/2001 இதே மாதம் ஏப்ரல் மாதம் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ தான் என்னால் இந்த வீடியோ போட முடிஞ்சுது. ட்ரில் மிஷின் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்னோடய ட்ரில் மிஷின். அதனால் நான் மறுபடியும் ட்ரில் மிஷின் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். அந்த ட்ரில் மிஷின் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல இந்த கிச்சனில் தான் நான் ஹோல்ஸ் போட போகிறேன். நேராக அந்த அடுப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா தெரியும். நான் முதல்ல ஒரு மார்க் பண்ணி, அதாவது அந்த வலையில் மார்க் பண்ணி அந்த மார்க்கை நடுவில் சுத்தியில் வச்சு அடிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. மேலே ஒரு அடுக்கு செங்கல் வச்சுருக்காங்க, அதனால் ஈஸியாக இறங்கிருச்சு சுத்தியில் ஒளி. ஓகே, நான் சொன்ன அந்த ட்ரில் மிஷின் பார்த்திங்கன்னா இதுதான். நான் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் பக்கம் ஆச்சு. இதோடைய அன்பாக்சிங் வீடியோ நான் போடவே இல்லை. நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருந்தேன். பட்டு இந்த 12 வோல்ட்டு செஸ்ட் அண்ட் ட்ரில் மிஷினு, கார்ட்லெஸ் ட்ரில்லு. இது அவ்வளோக்கா பவர் இல்லைங்க, ரொம்ப லோ பவர். இந்த செவுத்தை உடைக்கிறதுக்கு அந்த ட்ரில் மிஷின் ஆகாது. அதனால தான் நான் ஒரு அமேசானில் ஒரு ட்ரில் மிஷின் ஆர்டர் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா அதுவும் அரௌண்ட் 1000க்குள்ளே தான் ஆர்டர் பண்ணேன். அது டெலிவரி டேட் ஒரு 2 days அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதனால் டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். அதோடைய அன்பாக்ஸ் கண்டிப்பாக அன்பாக்ஸ் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வீடியோ வேணுன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த ட்ரில்லிங் மிஷினோட அன்பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க மேக்ஸிமம் ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போடுறேன். அந்த ட்ரில்லிங் மிஷின் பார்த்தீங்கன்னாலும் செஸ்ட் அண்ட் கம்பெனியோட தான். நான் பார்த்தேன், எல்லாம் ரிவ்யூ பார்த்தேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. 1000க்குள்ளேயும் இருந்துச்சு. ப்ளஸ் ட்ரில் பிட்டு கொடுத்தாங்க. இதுதான் அந்த ட்ரில்லிங் மிஷினு. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அரௌண்ட் 1000 ரூபிக்குள்ளே, அதாவது 1000 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1006 அப்படி வந்துச்சு. 1006 ரூபா இந்த மிஷினு. இதோட லிங்க்கெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை. சும்மா நான் வாங்கி பை பண்ணி அதை ரிவ்யூ மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் ட்ரில் மிஷினு. இது ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடாகவே இருக்குது. அது என்னோடய பழைய 12 வோல்ட் ட்ரில் மிஷினை விட இது ரொம்ப ஸ்பீடு. அது எதுவுமே யூஸ் ஆகலை. ப்ளஸ் அந்த 12 வோல்ட்டு மிஷினோட ட்ரில்லிங் மிஷினோட ப்ளஸ் அது ஸ்க்ரூ ட்ரைவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வேணும். அதோட அன்பாக்சிங் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணலாம் கண்டிப்பாக. அது எக்கச்சக்கமான பிட்ஸு ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவரு ப்ளஸ் ஸ்பேனர் பிட்டு நிறையா கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா பேட்ரி எல்லாம் போட்டு ஒரு சூட்கேஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. அதோட அன்பாக்சிங் வேணுனாலும் சொல்லுங்கள், பண்ணிடலாம். ஓகே, இப்போ பவர் கொடுத்தாச்சு. இந்த ட்ரில்லிங் மிஷின் பவர் கொடுத்து இப்போ அதை ஃபுல்லாக ட்ரில் போட போகிறேன். நான் ஒரே ஆள் ட்ரில் போட போகிறேன். அதனால் கேமரா பிடிக்கிற ஆள் இல்லை. அதனால் வீடியோவின் நீளம் கருதி நான் அந்த ட்ரில்லிங் போடுறத எடுக்கலை. என்னால் முடியல. அதாவது எங்கள் வீட்டோட இந்த ஸ்லாப்புக்கும் எங்கள் வீட்டுக்கு போட்டிருக்கிற அந்த சிமெண்ட் சீட்டு டாப்புக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் வித்தியாசம் கம்மி. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஹைட்டு கம்மி. அதனால் நானே நிற்க முடியல. குமிஞ்சிட்டு தான் ஓட்ட போட மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால தான் எடுக்க முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுட்டு ப்ளஸ் அந்த ஃபேனையும் மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஓகே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபேன் மாட்டிட்டேன். வீடியோ வந்து ஓவர் நீளமாக போயிட்டுருக்குது. அதனால் இது வந்து பெரிய ஒரு வீடியோ இல்லை, சும்மா சிம்பிளான ஒரு வீடியோ தான் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து மாட்டுறது. இந்த ஒயர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்கிற ஒரு சுவிட்ச் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இங்கே இருக்கிற ஒரு சுவிட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி முதலையே ஸ்மார்ட் வாட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சப்மர்சிபிள் மோட்டரை வச்சு நம்ம எப்படி பாத்திரங்களை ஒரு இடத்துல தண்ணி வர வைக்கலாம், அதாவது வீடுகளுக்கு வந்து பைப் கனெக்ஷன் இல்லாத வீடுகளுக்கு, மேலே டேங்க் இல்லாத வீடுகளுக்கு எப்படி வர வைக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்குங்க. ப்ளஸ் வந்து ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் ஓடுது. நான் இந்த ஃபேனுக்கு வந்து அந்த ஒரு ஓஸ் பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங் ஓஸ், அதிலிருந்து, அதாவது அந்த மிக்சிக்கும் கரண்ட் அடுப்புக்கு நான் லைன் கொடுத்துருக்குறேன். அந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து பேரலாக ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு இதில் கொடுத்துருக்குறேன். இதை வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கிற யூபிஎஸ் மூலிமா கனெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 22 வாட்ஸ் தான் இந்த ஃபேன் வருது, எக்ஸாஸ்ட் ஃபேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செங்கல் இருக்குது. அந்த செங்கல் வந்து மேல் அடுக்கு மட்டும் இருக்குது, மற்றபடி சைல் எல்லாம் ஆலா பிளாக்கல் தான். உடைக்க ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, ட்ரில் போட்டுமே உடைக்க ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அந்த ஏங்கிள் நடுவில் வந்துருச்சு. அந்த ஏங்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பொடி கலரு வேறு இதே மாதிரி இதில் போகுது இல்லைங்களா, இதே மாதிரி ஆங்கிள் வந்து பொடி கலர் ஆங்கிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செங்கலுக்கு மாதிரியே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அது திடீர்னு வந்தங்காட்டி ஒரு பாதி செவரு உடச்சது பிற்காடி அது வந்துச்சு. மறுபடியும் அதுலேருந்து விட்டு போட்டு அதுலேருந்து கீழ் செவரு உடச்சி இந்த ஃபேன் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிச்சனுக்கு நேராக இந்த சைடில் ஃபேன் ஃபிட் பண்ணிட்டேன். ஒயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. நான் வந்து மிக்சிக்கும் கரண்ட் அடுப்புக்கும் இந்த ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருந்தேன். அந்த சுவிட்ச் பாக்ஸில் இருந்து பேரலாக ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போய் அதுக்கு வந்து லைன் கொடுத்துட்டேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஒயர். ஒரு ஒயர் வந்து எர்த்துக்கு போயிடும், இன்னொரு ஒயர் வந்து கரண்ட்லேருந்து வர்ற பேஸ் நியூட்ரல், ப்ளஸ் வந்து இன்னொரு ஒயர் வந்து நம்ம இந்த ஃபேனுக்கு மட்டும் போகிற இந்த யூபிஎஸ் ஒயர். அதாவது இந்த யூபிஎஸ் ஒயரை வந்து சுவிட்சில் கொடுத்துட்டு சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த ஃபேனுக்கு கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவிட்ச் போடுறேன், இந்த ஃபேன் ஓடுது பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.